அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தருடைய தூதுக்காக யோவான் சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 13 தொடக்கம் 17 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறியாதிருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேத பகுதியை நீங்கள் எப்பொழுதும் பல தடவைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த வேத பகுதியின் ஊடாக இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகின்றார், இதைத்தான் நாங்கள் வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுடன் இங்கே போஜனம் பண்ணிக்கொண்டு இருக்கையிலே என்ன செய்கின்றார்? அவர் இருக்கையை விட்டு அவர் எழுந்திருந்து தன்னுடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே அவர் கட்டி கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீசர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த அந்த துணியினாலே அந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வஸ்திரங்களை கழட்டிவிட்டு ஒரு இடையிலே ஒரு சீலையை அவர் எடுத்து அறையிலே கட்டி கொள்ளுகின்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் பணிவிடை செய்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பார்ப்போம், விருந்துகளிலே நாங்கள் போயிருக்கும் பொழுது பொதுவாக நாங்கள் எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் பார்ப்போம், உடனடியாக இடுப்பில் எடுத்து ஒரு சால்வையை கட்டிக்கொள்வார். கட்டிக்கொண்டு அவர்கள் தான் எல்லாரையும் வந்திருக்க விருந்துகள் எல்லாரையும் கவனிப்பார். என்ற பணிவிடை செய்வதற்கான அடையாளம், தான் பணிவிடை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தான் அந்த அர்த்தம். பின்ன இவ்விதமாக அருமையானவர்களே, இங்கே ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இப்பொழுது அவர் பேதுருவின் இடத்திலே வருகிறார். அங்கே வந்த பொழுது பேதுருடைய காலை கழுவ வந்த பொழுது பேதுரு அவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னுடைய கால்களை கழுவலாமா என்று சொல்லி அங்கே கேட்கிறார். என்று கேட்டு தன்னுடைய கால்களை கழுவ விடாமல் அங்கே பேதுரு தடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னாகவே ஆண்டவர் இயேசு இதை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். இப்பொழுது இதை கேட்ட பேதுரு என்ன செய்தார்? உடனடியாக, அப்படியாயின் ஆண்டவரே, என் கால் மாத்திரமல்ல என்னுடைய கைகள் தலை எல்லாவற்றையும் கூட நீர் கழுவி விடும் ஆண்டவரே, உம்மோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியம் தான் எனக்கு முக்கியம். இதை என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். பின்பு ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? சீசருடைய கால்களை எல்லாம் கழுவி முடித்த பிற்பாடு என்ன செய்கிறார்? இங்கே மீண்டும் வஸ்திரங்களை தரித்து கொண்டு அவர்களோடு அவர் பேச தொடங்குகிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை நீங்கள் செய்ததை அறிந்திருக்கிறீர்களே, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அதாவது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று அங்கே கூறுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த சம்பவத்தை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பரலோக செய்தி என்ன? இதுதான் முக்கியமானது. இந்த சம்பவத்தை அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இயேசுவின் பாடுகளின் வாரத்திலே நினைவு கூர்ந்து ஏதோ ஒரு 12 பேரை அழைத்து அவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்றது அர்த்தம் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது ஒரு வெளி சடங்கு காரியங்களை, ஆசாரங்களை குறித்து ஆண்டவர் இங்கே இவ்விதமான போதனை நமக்கு தரவில்லை. இதைக்குள்ளேதான் ஒரு ஆவிக்குரிய போதனை உண்டு. பின்னாகவே மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைவு கூறும்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை, இயேசு சொல்லவில்லை. அல்லது அவருக்கு பின்னாக வந்த அவருடைய வழியை பின்பற்றிய அப்போஸ்தலர்கள் இதை குறித்து சிந்தித்தார்களா? இதை குறித்து நினைவு கூர்ந்து அதை செயல்படுத்தினார்களா என்று பார்ப்போமாயின் இல்லை. அல்லது நினைவு கூறும்படி அவர்கள் தானும் கட்டளையிட்டார்களா? இல்லவே இல்லை. அருமையானவர்களே, இங்கே நாங்கள் 15ஆம் வசனத்திலே நாங்கள் இங்கே பார்க்கிறோம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை நான் காண்பித்தேன். மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் இயேசு இங்கே கூறிவிட்டு 16வது வசனத்திலே அங்கே சொல்லுகின்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. பின்ன இங்கே அருமையானவர்களே, அதாவது ஒரு அடிமையின் ஊழியத்தை ஆண்டவர் இயேசு மாதிரியாக நம் முன்பு வைத்திருக்கிறார். ஒரு அடிமையின் ஊழியம். இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவன் அடிமை. பின்ன இந்த அடிமையின் ஊழியம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாயின் பிலிப்பியரிலே 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின், தம்மை தாமே வெறுமையாக்கி என்ற வார்த்தை நமக்கு ஒரு முக்கியமானதாக அங்கே காணப்படுகிறது. பிலிப்பியர் 2:7 நீங்கள் பார்ப்பீர்களாயின் இதை அறியலாம். தம்மை தாமே, ஆண்டவர் இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி என்ற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படியாயின் அவர் தம்மை வெறுமையாக்க வேண்டுமென்றால் பின்ன அவருக்குள்ளே நிறைந்திருந்தது என்ன? ஏதோ ஒன்று நிரம்பி இருந்திருக்கிறது. அவைகளை எல்லாம் விட்டு என்பதுதான் அது வெறுமையாக அங்கே வருகின்றது. அப்படியாயின் அவருக்குள்ளே நிரம்பி இருந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது பிலிப்பியர் இந்த 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை வெறுமையாக்கினார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் வெறுமையாக்கிவிட்டார். யாருக்காக? நமக்காக. பின்ன இயேசு மனித சாயலாக வந்திருந்தாலும் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மனித சாயலாக வந்திருந்தாலும் அவரது தெய்வீக தன்மையை அவர் இழந்து விடவில்லை. இதை அவருடைய தெய்வீக தன்மையை இழந்து விடவில்லை என்பது நாம் அதை கொஞ்சம் சிறிது ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள் என்றால், இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், அவர் ஒரு மனிதன் என்று சொல்லுவார்கள். பின் ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், அவர் மனிதனாக வந்தார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவருடைய தெய்வீக தன்மையை இழந்து விட்டார் என்று அர்த்தப்படாது.
அவர் அந்த மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த மனித சாயலின் சரீரத்திலே பசி இருந்தது, தாகம் இருந்தது, களைப்பு இருந்தது, நித்திரை இருந்தது, கண்ணீர் இருந்தது, துக்கம் இருந்தது. அருமையானவர்களே, அனைத்தும் இருந்தது அருமையானவர்களே. ஆனால் என்ன இருந்தது? நோயோ பிணியோ அவருடைய சரீரத்தை அணுகவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நோயோ பிணியோ அவருடைய சரீரத்தை அணுகவில்லை. ஆகவே அதற்கு காரணம் என்ன? எந்த நோயோ எந்த பிணியோ அவருடைய சரீரத்தை அணுகவில்லை. காரணம் என்ன? அவர் பாவ சுபாவமற்றவராக இருந்தார். பாவ சுபாவம் உடைய சரீரத்திலே இல்லை. அருமையானவர்களே, உன்னதமான தேவன், உன்னதமான அவர் நமக்காக இந்த உன்னதமான ஒரு மகிமையை அவர் விட்டுவிட்டு இங்கே இறங்கி வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷருடைய சாயலாய் மாறினார். அவர் பாவத்துக்கு அடிமைப்பட்டவராயிருக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடிமையின் ரூபமான ஆண்டவர் இயேசு மனிதனுடைய கால்களை அங்கே என்ன செய்கின்றார்? கழுவுகிறார். நன்றாக விளங்குங்கோ. அடிமையின் ரூபமான இயேசு மனிதனுடைய கால்களை கழுவுகிறார் என்றால் அவர் அடிமைக்கு அடிமையாக தம்மை அங்கே தாழ்த்துகிறார். அடிமைக்கு அடிமையாக மனிதன்தான் இயேசுனுடைய காலை கழுவி இருக்கணும். இங்கே ஆண்டவர் இயேசு அடிமையாக வந்து என்ன செய்கிறார்? மனிதனுடைய கால்களை கழுவுகிறார் என்றால் அவர் அடிமைக்கு அடிமை. இன்னும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும் என்று விளங்கப்படுத்த கூடிய ஒரு வார்த்தை ஒன்று பாருங்கள். அடிமைக்கு அடிமையானவன், அடிமைக்கு அடிமையானவன் ஒரு மனிதனுடைய கால்களை கழுவும் நிலைக்கு தன்னை தாழ்த்த முடிகிறது. ஒரு அடிமை. இந்த மனிதன் எப்படி அடிமையாயிருக்கிறான்? மனிதன் சும்மாவே அடிமையாய்த்தான் இருக்கிறான். பாவத்துக்கு அடிமை, நோய்க்கு அடிமை, வியாதிக்கு அடிமை, மரணத்துக்கு அடிமை, உலகத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை. இந்த அடிமையின் ரூபம் எடுத்து ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து இந்த அடிமையுடைய காலை கழுவுகிறார் என்றால் அருமையானவர்களே, அவர் அடிமைக்கு அடிமையாக தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது விளங்கி இருப்பீர்கள். அடிமைக்கு அடிமையானவனே மனுஷனுடைய கால்களை கழுவு நிலைக்கு தன்னை தாழ்த்த முடியும். அருமையானவர்களே, அடிமைக்கு அடிமையானவன் தான். சாதாரண ஒரு மனுஷனை சொல்லுங்க, காலை கழுவ சொல்லி செய்ய மாட்டாங்க. ஒரு மனிதன் காலை ஒரு பொழுதும் கழுவ மாட்டாங்க. நான் அவனுடைய அடிமையாண்டு கேட்பாங்க. உடனே ஒன்று சொல்லி பாருங்க. சாதாரண சின்ன காரியத்தை செய்தாலும் இந்த உதவியை இருக்க செய்யுங்கண்டா உடனே சொல்லுங்க, நான் வைக்கிறேன் அடிமையாண்டு கேட்பான் உடனே. அது மனிதன். பின் ஆகவே இந்த மனிதனுடைய காலை கழுவ வேண்டும் என்றால் அவனுக்கு அடிமைக்கு அடிமை ஒருவன் தான் அவனால் அந்த காலை கழுவ முடியும். எனக்கு ஒரு அடிமை இருப்பான் என்றால் அவன்தான் எனக்கு அந்த சேவகத்தை செய்ய முடியும். இப்பொழுது நீங்க விளங்குவீங்க வடிவாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவமானது ஒரு சடங்கு அல்ல, பாரம்பரியம் அல்ல. இன்றைக்கு மனிதர் சிலர் பாரம்பரியமாக்கி விட்டாங்க. சில மதங்கள் பாரம்பரியமாக்கி வைத்து விட்டார்கள். இல்லை, இது ஒரு சடங்கும் அல்ல, ஒரு பாரம்பரியமும் அல்ல, அல்லது ஒரு வரலாறு நினைவு கூறுகின்ற ஒரு சம்பவமும் அல்ல. அருமையானவர்களே, அதாவது நம்முடைய ஜீவிய காலம் வரை, நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் அடிமைக்கு அடிமையாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு வெளிப்பட வேண்டும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்.
உலகத்தாருக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். இங்கே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிமைக்கு அடிமையாக வாழ்ந்தாரே எவ்வளவு காலத்துக்கு? தமது சிலுவையின் மரண பரியந்தம் என்று பார்க்கிறோம். சிலுவையின் மரண பரியந்தம் இந்த வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசு தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அடிமையின் ரூப வாழ்வு நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த காரியத்தை செய்ய நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். ஆகவே விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, தேவ ஊழியரானாலும் சரி, எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அனைவருமே ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும்படி அங்கே இயேசுவின் மாதிரியை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நம்முடைய ஆண்டவர் சொன்னார். பின் ஆகவே நாங்கள் இப்பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே மனுஷகுமாரனும், அதாவது ஆண்டவர் இயேசு தம்மை குறித்து அங்கே சொல்லுகின்றார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அதாவது மற்றவர்கள் தமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வராமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றே தாம் வந்ததாக இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய் பிணிக்கும் அடிமைப்பட்டிருந்த இந்த அடிமைக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அடிமைக்கு அடிமையாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அருமையானவர்களே, இந்த மாதிரியை தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்று அவர் நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த மாதிரி மூலமாக. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாயின் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்ற அர்த்தமா? இல்லை. அந்த அடிமைக்கு அடிமையாக நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். மற்றவனுக்கு ஊழியம் செய்வதே என்னுடைய கடமை என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்திலே தேவன் தம்முடைய ஜனங்கள், அவருடைய ஊழியர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியைத்தான் இங்கே கற்பிக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை தான் கற்பிக்கிறார். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பாருங்கள், மிகவும் நெருக்கமான ஒரு உணவு உண்ணும் வேளை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த சம்பவத்தையே நீங்கள் விளங்கினதுக்கு சரி. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்கிறாங்க? உணவு உண்ணும் வேளை, ஒரு நெருக்கமான உணவு. நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்க. மிகவும் ஒரு நெருக்கமான அந்நியமான உணவு. இதுதான் அவைய கடைசி விருந்து, இயேசு இவர்களோடு பங்கு கொள்ளுகிற விருந்து. இந்த வேளையில் அருமையானவர்களே, இயேசு எழும்பி அந்த தாழ்மையை குறித்த ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார். முதலாவது பாருங்க, இன்றைக்கு ஒன்றாயிருந்து இன்றைக்கு உணவு அருந்துவது முக்கியமானது அல்ல. அதற்கு முன்பாக ஒன்று நம்மிலே செயல்படணும்னு தெரியுமா? தாழ்மை. பின்னாகவே ஒன்றாயிருந்து உணவு அருந்துகிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு இடையிலே எழுந்து இந்த தாழ்மையை அவர்களுக்கு கற்பிக்க அங்கே முனைகிறார். இந்த தாழ்மையே முக்கியம் என்பதை அவர்களுக்கு அங்கே கற்பிக்கிறார். பின்னாகவே பொதுவாக பாருங்க, இந்த நாட்களிலே விருந்துக்கு வந்திருப்பவர்களுடைய கால்களை,
அதாவது அந்த காலங்களில் இந்த விருந்துக்கு வந்தக்கூடிய கால்களை கழுவுவதற்கென்று சொல்லி அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை கால்களை கழுவுறது என்றால் ஒரு கனப்படுத்துகின்ற ஒரு செயல். அந்த வீட்டுக்காரன் அந்த கனப்படுத்துகிற ஒரு செயலை அங்கே செய்கிறான். விருந்துக்கு வந்தவருடைய கால்களை கழுவ அடிமைகள் அங்கே பணியாட்களாக அங்கே இருக்கிறார்கள். பின்னாகவே இங்கே சிறப்பான ஒரு விருந்தினராக இயேசு தாமே ஒரு அடிமையைப் போல ஒரு உடுப்பை அணிந்து கொண்டு அங்கே என்ன செய்கின்றார்? இந்த அடிமையின் பணியை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிறப்பு விருந்தினர். ஆர் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்? அப்போஸ்தலர்கள். ஆர் சிறப்பு விருந்தினர்கள்? இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரும் பெரிய சிறப்பு விருந்தினர். இப்ப அவர்களுக்கு இவர் அடிமை வேலை செய்கின்றார். பின்னாகவே ஒரு சிறப்பு விருந்தினராக அவர்களை வைத்து இங்கே ஒரு அடிமை என்ற ஸ்தானத்தில் இருந்து அந்த உடையோடு நின்று அவர் அங்கே அந்த சேவையை செய்கின்றார். பின்னாகவே இந்த தேவ ராஜ்ய பணியை செய்யும் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே எந்த விதமான பண்பு உடையவர்களாக காணப்பட வேண்டும், இந்த பண்புடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது தேவராஜ்ய பணியை செய்கிற நாம் அனைவரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி காணப்பட வேண்டுமாம்? இப்படி காணப்பட வேண்டும். அதாவது அடிமைக்கு அடிமையாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இங்கே தன்னுடைய செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பார்த்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாயின் அங்கே சொல்லுகிறார் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அங்கே கூறி தொடருவதை நீங்கள் அந்த பிலிப்பியரில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சரி அருமையானவர்களே, இப்பொழுது நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் இங்கே தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொன்ன உடனே நாம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை அங்கே கொண்டு வந்து விடுகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியங்களை செய்கிறார்கள், இல்லை என்றல்ல. சிலர் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், சில ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ற ரீதியிலே அனைவருமே ஊழியக்காரர் என்ற ஸ்தானத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்னையும் அழைக்கும் பொழுது உங்களையும் அழைக்கும் பொழுது ஒரே வார்த்தையை தான் அங்கே பாவித்தார். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையின்படிதான் அருமையானவர்களே நாம் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிற ஜனமாய் இன்றைக்கு காணப்படுகிறோம். இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு. பின்னாகவே இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, இரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கின்ற ஊழியர்களாய் நாம் இருக்கிறோம். பின்னாகவே ஊழியம் இல்லாத விசுவாசிகள் என்று எங்குமே இல்லை அருமையானவர்களே. நான் எனக்கு ஒரு ஊழியம் இல்லை என்று சொல்லுகிற எதுவுமே இல்லை. நாம் அனைவருமே ஊழியக்காரராய் இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆகவே இந்த இடத்திலே சிறிது நிறுத்தி இந்த பிலிப்பியரிலே 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். ஒரு விஷயம் வாசியுங்கள் சிஸ்டர். மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல், மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார். இந்த ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 முக்கிய குறிப்புகளை இங்கே பவுல் அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகின்றார். கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகள், அடுத்தது தங்களுக்கு உரியவைகள். பொதுவாக ஊழியராயினும் சரி, விசுவாச பிள்ளைகளாயினும் சரி, தங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைக்கு தேவராட்சிய பணியில் ஈடுபடுவதை நாம் காண முடிகிறது அருமையானவர்களே. ஆண்டவர் இயேசுவினுடைய
ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த காலத்திலும் கூட இந்த இந்த விதமான வகையினர் இருக்கத்தான் செய்தார்கள். அப்பங்களுக்காக, சரீர விடுதலைக்காக, சரீர சுகத்துக்காக அவர்கள் அவரை அங்கே பின்பற்றி சென்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே. பின்னாகவே அவர்கள் தங்களுடைய ஆத்தும விடுதலையை குறித்து அவர்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் அவர்கள் சில இந்த விதமான தங்களுடைய சுகங்கள், தங்களுடைய அப்பங்களுக்காக, தங்களுடைய பசி ஆற்றிக்கொள்வதற்காக அவர்கள் அந்த இயேசுவை பின்பற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னாகவே இங்கே பார்க்கும் பொழுது பின்பு பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும், ஆண்டவர் இயேசுவுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் காலத்தை எடுத்து பார்த்தாலும், அதை தொடர்ந்தும் இந்த காலத்திலும் கூட அவ்விதமான நிலைமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. பின்னாகவே இந்த கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலமாக தங்களுடைய வசதி வாய்ப்புகள், பெயர் பிரஸ்தாபங்கள் இவையெல்லாம் பெருக்கிக் கொள்ளும் ஒரு பயங்கரமான நிலை இந்த காலத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அதை மறுக்க முடியாது. 1 கொரிந்தியரிலே நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவுள். இங்கே பாருங்கள், இதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே நமக்கு ஒரு ஆலோசனையை நமக்கு தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் என்ன செய்யணுமாம்? பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். பின்னாகவே அருமையானவர்களே, தன் சுய பிரயோஜனத்தை தேடியதினாலே இன்று பாருங்கள் ஊழியம் செய்யும் நிலை மாறி, இன்றைக்கு சுய பிரயோஜனத்தை தேடினதினாலே இன்று ஊழியம் செய்யும் நிலை மாறி ஊழியம் கொள்ளும் நிலைக்கு அங்கே வந்துவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இன்றைக்கு கோபுரம், குடிசை என்ற ஒரு நிலை ஒன்று இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது ஆபத்தானது. இதை யாருமே அறிந்து கொள்ளுவதில்லை, உணர்ந்து கொள்ளுவதில்லை. இது மகா பெரிய ஆபத்தான ஒரு காரியம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோட ஒரு செல்வந்தனான ஒரு வாலிப தலைவன் ஒருவன் வருகின்றான். ஒரு தலைமை பதவியிலே இருக்கிறவன், மிகுந்த செல்வந்தன். அவன் ஒரு அதாவது இளைஞன். அவன் என்ன செய்கின்றான்? நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு ஆண்டவர் இயேசுவிடத்திலே வருகிறான். இப்பொழுது ஆண்டவர் இயேசு அவனுடைய இருதயத்தை பார்த்த ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் உங்களுக்கு இன்னுமாக நான் விளங்கி சொல்றேன் என்றால், அங்கே ஆண்டவரே சொல்றார், மகனே, நீ எல்லாவற்றையும் நீ சரியா செய்கிறாய். நீ ஆனாலும் இன்றைக்கு நீ விரும்பும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ செய்த இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இதற்கு ஈடாகாது. ஆகவே உனக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது. அந்த தடையை நீக்கினி என்றால் இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன தடை? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக தியானித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. பின்னாகவே அவனுடைய இருதயத்திலே அங்கே பண ஆசை
செல்வ ஆசை அங்கே நிறைந்திருந்ததை ஆண்டவர் கண்டார். கண்டுவிட்டு அவர் சொல்லுகின்றார், இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள இதுதான் உனக்கு தடையாயிருக்குது. நீ இதை விட்டுவிட்டு நீ வா, அதாவது நீ இவற்றை செய்யும் பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதன் பிற்பாடு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆகவே இதை இவன் செய்தால்தான் இவன் விரும்பிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு மேல் அவன் வேறு எந்த ஒரு நிபந்தனையும் வைக்க முடியாது, அல்லது மாற்று ஈடாக அவர் எதையுமே வைக்க முடியாது. அருமையானவர்களே, இதற்கு கீழ்ப்படிந்தால் நித்திய ஜீவன், இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தைக்கு மேலே அங்கே எந்த விதமான ஒரு நிபந்தனையை நாம் வைக்க முடியாது. பின் ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியே இந்த நித்திய ஜீவனுக்கான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனும் வேண்டும். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் தனக்கு எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதையும் விட்டுவிட மனமில்லை. நித்திய ஜீவனையும் எனக்கு வேண்டும் என்று எண்ணுகின்ற எந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு இந்த வாலிபனிடத்திலே கூறிய இந்த வார்த்தை இன்று உனக்குந்தான், ஒவ்வொருவருக்கும் தான். கீழ்ப்படிவாயானால் நித்திய ஜீவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. பின்ன இயேசு கூறியிருப்பதை இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய எஜமான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு அடிமைக்கு அடிமையாக வந்தார். அப்படி என்றால் ஆகவே நாமும் அடிமைக்கு அடிமையாக நாம் காணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. இன்றைக்கு அவரிலும் பெரியவர்களா நாங்க? இல்லையே. நாங்கள் நம்மை நாம் உயர்த்தி நாம் ஒருபொழுதுமே நாம் காட்ட முடியாது. ஏனென்றால் நாம் அடிமைக்கு அடிமை. நாம் காட்ட வேண்டிய ஒரே ஒரு எஜமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் நம்மையே உயர்த்தி காட்டுவோம் என்றால் அது தெய்வ நிந்தனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இதை உணர வேண்டும். இன்று வரை நாம் இதை அறியாமல் இருப்போமாயின் நாம் இதை அறிந்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். ஆம், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று ஆண்டவர் கூறும் வார்த்தையை நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். அதாவது அடிமை நிலைக்கு ஒப்பு கொடுக்காமல் இன்றைக்கு அருமையானவர்களை ஓடி 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 நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரிதான், எவ்வளவுதான் உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடுகளை பட்டாலும் அடிமையானவர்களே, அவையெல்லாம் வீண் என்பதை இந்த வார்த்தை ஒன்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, இந்த அடிமையான நாம் பிறருடைய பிரயோஜனத்தை நாம் தேடாமல் நம் சுய பிரயோஜனத்துக்காகவே நாம் ஓடிக்கொண்டு இருப்போமாயின் அருமையானவர்களே, என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று ஆண்டவர் இயேசு கூறிவிடுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஜனம் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அடிமையாக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, அடிமையாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜூதாஸை பாருங்கள். ஜூதாஸ் தம்மை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். பேதுரு தம்மை மறுதலிப்பார், தம்மை சபிப்பார், நன்றாக ஆண்டவருக்கு எல்லாம் முன்கூட்டியே தெரியும். ஆனால் அறிந்திருந்தும் அவர்களுக்கும் தம்மை அடிமைக்கு அடிமையாக
அர்ப்பணித்தார். அருமையானுடைய அர்ப்பணித்து ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யூதாஸ் என்று அவன் கால்களை கழுவின ஆண்டவர் இயேசு. அருமையானவர்களே, பேதுரு தன்னை மறுதலிக்க போகிறார், தன்னை சபிக்க போகிறார் என்று அறிந்தும் அவருடைய கால்களையும் கழுவினவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆண்டவர் செய்த பிற்பாடும் இந்த யூதாசை பார்த்து அன்போடு அவனை உணர்த்துகிறார். ஆனால் அவன் உணரவில்லை. சில பேர் யூதாசை தவறாக நினைத்து கொள்ளுவார்கள். அவன் அதற்குத்தான் நியமிக்கப்பட்டவன் என்று. இல்லை, அப்படியாக நாம் நினைத்து விடக்கூடாது. சில பேர் சொல்லுவார்கள், யூதாஸ் அதற்காகத்தான் நியமிக்கப்பட்டான், ஆண்டவரை காட்டி கொடுக்கத்தான் நியமிக்கப்பட்டான் என்று. இல்லவே இல்லை. நாம் எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் ஒன்றுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லுவார்கள் யூதாஸுக்கு அதுதான் விதி என்று. விதி இல்லை, விதி என்று ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? அனைவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிப்படைவது அவருடைய சித்தமாயிருக்கிறது. பின்னாகவே யூதாஸை அவர் உணர்த்தினார், ஆனால் உணரவில்லை. இந்த யூதாஸ் தம்மை காட்டி கொடுக்க 30 வெள்ளி காசுக்கு உடன்பட்டு விட்டான் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அவர் அறிந்திருந்தும் அவன் தன்னுடைய வேலையை நிறைவேற்ற ஆயத்தமாகிவிட்டான் என்று அவர் நன்றாக அறிந்திருந்தும் அவனை இறுதி நேரத்திலும் கனப்படுத்தினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறுதி நேரத்திலும் கனப்படுத்தினார் அவனை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வார்த்தை எடுத்து காட்டுகிறேன். யோவான் சுவிசேஷத்திலே அந்த 13ஆம் அதிகாரத்திலே 25-26 தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நீங்க பார்க்கிறீங்க. அதாவது துணிக்கையை தோய்த்து யூதாசிடம் அன்போடு அங்கே நீட்டுகின்றார். பின்னாகவே இது ஒரு சிறப்பு விருந்தினரை கனப்படுத்தும் ஒரு செயல். அந்நாளிலே ஒரு சிறப்பு விருந்தினரை கனப்படுத்துகிற செயல். இறுதி நேரத்திலும் பாருங்கள், அதாவது தம்முடைய சீசரோடு இறுதியான ஒரு நெருக்கமான பந்தியிலே ஆண்டவர் கலந்து கொள்ளுகிறார். இந்த யூதாஸ் கரியோத் ஒரு சிறப்பு விருந்தினராக ஆண்டவர் இயேசு அங்கே அவனை மாத்திரம் அங்கே கனப்படுத்துகிறார். இயேசு கனப்படுத்துகிறார். அந்த துணிக்கையை தோய்த்து யூதாசிடத்திலே அங்கே கொடுக்கிறார். அவனும் அந்த கனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதன் பின்புதான் வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதோ பாருங்க, ஆண்டவர் இயேசு அவனை நோக்கி இப்பொழுது சொல்லுகிறார், நீ செய்கிறதை விரைவாய் செய், நீ செய்கிறதை விரைவாய் செய் என்று சொல்லுகின்றார். பின்னாகவே இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இந்த அப்போஸ்தலர்கள் கூட அதை விளங்கிக் கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏன் தெரியுமா? யூதாசை ஒரு சிறப்பு விருந்தினராக கௌரவித்தவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே அந்த இருந்த மற்ற அப்போஸ்தலர்களை விட யூதாசுக்கு ஒரு தனி மதிப்பு கொடுத்தார் ஆண்டவர் இயேசு. ஆகவே நீ செய்கிறதை விரைவாய் செய் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் ஒரு பாதகமான நிலையிலே அவர்கள் சிந்திக்கவில்லை. அப்போஸ்தலர்கள் சிந்திக்கவில்லை. இது ஒரு பாரதூரமான வார்த்தையாக பார்க்க முடியவில்லை மற்ற அப்போஸ்தலரினாலே. யூதாஸ் அந்த சிறப்பான கனத்தை ஏற்றுக்கொண்டதும் அவன் புறப்பட்டு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே? சத்துருக்களிடத்திலே ஆண்டவர் இயேசுவை குற்றமற்றவரை காட்டி கொடுக்க போயிட்டான். எவ்வளவு துரோகம் என்பதை சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் எச்சரிப்பையும் அவருடைய அன்பையும் அறிந்து
மனம் திரும்பாமல் சாத்தானுக்கு தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து விட்டான் இந்த யூதாஸ். தனக்கு இருந்த அந்த கடைசி, தனக்கு கொடுத்த அந்த கடைசி சந்தர்ப்பத்தை கூட அவன் தவற விட்டுட்டான் பாருங்க. இறுதியில் அவனை நோக்கி இருந்த அந்த நீட்டி இருந்த அந்த அன்பின் கரத்தை கூட பற்றி பிடிக்க யூதாஸ் தவறிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இதன் பின்புதான் தம்முடைய மற்ற 11 சீசர்களையும் பார்த்து ஆண்டவர் இயேசு ஒரு உருக்கமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. 34, 35 வசனத்தை வாசிங்க தயவு செய்து. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா பின் ஆண்டவருடைய அன்பு எவ்வளவாக இந்த யூதாசை அவர் நேசித்தார் என்று. ஆனால் அதன் பிற்பாடுதான் இந்த புதிய கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக எப்படியாம் ஆண்டவர் சொல்றார், இதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆகவே இந்த உலகத்தின் அன்பை போல அல்ல ஆண்டவர் இயேசுவின் அன்பு. நாம் பின்பற்றுகின்ற ஆண்டவர் இயேசுவின் அன்பு இந்த உலகத்தின் அன்பு அல்ல. அருமையானவர்களே, இந்த உலகத்தை போன்ற அன்பு அல்ல, ஒரு மேன்மையான அன்பு. ஆகவேதான் இந்த அன்பினால் தான் நாம் ஆண்டவரின் சீசர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். பின் இந்த ஆண்டவரின் இயேசுவின் அன்பை எந்த சூழ்நிலையும் மாற்றியதா? இல்லை. பார்த்தீர்களா? எந்த சூழ்நிலையும் மாற்றவில்லை. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நமக்கு வார்த்தை வெளிப்படுத்துகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்திலே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்திலே அன்பு வைத்தார். அந்த அன்பிலே மாற்றமே வரவில்லை. அவன் காட்டிக் கொடுத்தார், அவன் மறுதலித்தார், அவரை தூசித்தார். அன்பிலே மாற்றமில்லை. இன்னும் அன்பு பெருக்கெடுத்து ஓடியது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது, நம் அனைவரிலும் இருக்க வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆகவே அருமையானவர்களே, ஒருவர் ஒருவருடைய கால்களை கழுவுகின்ற அந்த செயலானது அது அடிமைக்கு அடிமையாகத்தான் முடியும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியான நமக்கு தருகிற ஆலோசனை தான், நாம் அடிமைக்கு அடிமையாக வாழ சேவை செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.